எல்லாம் இன்பமயம். பக்தியும் பூஜையும் எதற்கு? காலத்திலே நமக்கு அடையப் போகின்ற விஷயங்கள் என்ன என்ன என்று தெரியாது. இப்படி குழப்பமான நிலையிலே மனிதனுக்கு ஒரு அமைதி தேவை. அமைதியை பெறுவதற்குத்தான் பக்தி. அந்த பக்தியை சாதாரணமாக அமர்ந்து கொண்டு இருந்தால் பக்தியில் நாட்டம் இருக்காது. நாட்டத்தை கொண்டு வருவதற்காக செய்யப்படுவதுதான் பூஜை. ஆகவே பக்தியினால் ஏற்பட்டது பூஜை, பூஜையினால் ஏற்பட்டது நமது மனத்துக்கு ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம்தான் நமது குழப்பங்களுக்கு நல்ல விடை தரும். ஆகவே பக்தியும் பூஜையும் மனிதனுக்கு அவசியம். எல்லோரும் பக்தி செலுத்துகிறார்கள், பிரார்த்தனை வைக்கிறார்கள். பூஜை செய்கிறவர்கள் இந்துக்கள் மட்டுமே. தான் தன்னை அர்ப்பணித்து கொண்டு இறைவனுக்கு பூஜை செய்கிறார். சிந்திக்க வேண்டிய விஷயம். அனைத்து இந்துக்களும் பாக்கியவான்கள், புண்ணியவான்கள். மற்றவர்களெல்லாம் பிரார்த்தனையோடு சரி. பக்தி என்பதை பிரார்த்தனை செய்துவிட்டு அதோடு அவர்கள் வேலையை பார்ப்பார்கள். ஆனால் நாம் தான் முழுவதுமாக அர்ப்பணித்து ஈடுபடுவோம். இதுதான் மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். சிந்திப்போமா? எல்லாம் இன்பமயம்.